ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. என்னதான் சாதத்து கூட சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அவியல்னு வச்சு வயிறை நிறைச்சாலும் கொஞ்சமாக தயிர் சாதத்து கூட அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா தான் மனசும் நிறையுங்க. இன்றைக்கி நான் பண்ண போகிறது சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய். இது டேஸ்டி மட்டும் இல்லை, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 20 நெல்லிக்காவை வச்சு நான் இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சா போதும், ரெடி ஆகிரும் டக்குன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பொடி செஞ்சுட்டு வந்துடலாம். ஊறுகாய்க்கு தேவையான பொடி. அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெடித்து அடங்கினதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அதே அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்ல செவந்து வரணும், கருகிடக்கூடாது. அதனால் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பொடி நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியம். அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் சூப்பராக நமக்கு கிடைக்கும். அடுத்து இதை பொடியாக்கியாச்சு பாருங்கள். இப்போ நெல்லிக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வெடிப்பு வெடிப்பாக வந்திருக்கு பாருங்கள். அப்போது இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரியும் உரிச்சிக்கலாம், இல்லைன்னா இதை விட ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் அப்பந்தான் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் நிறைய சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க, கருகிடக்கூடாது. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காவை உடனேயே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் திரிச்சு வச்சுருந்த பொடியையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக. நெல்லிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ஊறுகாயை விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி தயிர் சாதத்து கூட ஒரு பீஸாவது வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட சூப்பரான சைட் டிஷ் தான். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.